I'm a technical captain of the ship. ஓகே, இப்போ நான் வந்து +2 முடிக்கிறேன். முடிச்சுட்டு நான் வந்து மெரைன் ஜாயின் பண்ணோம் அண்ட் சீஃப் இன்ஜினியர் ஆகணும். ஸோ அந்த பயணம் எவ்வளோ வருஷம் சார் ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வந்து தேவைப்படும்? Within 10 years, if all goes well. ஓகே, Maximum போலாம். ஸோ சார் நீங்கள் வந்து இப்போ லெட்ஸே இப்போ நான் வந்து +2 முடிக்கிறேன். முடிச்சுட்டு நான் வந்து மெரைன் ஜாயின் பண்ணோம் அண்ட் மெரைன் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆகணும். ஸோ அந்த பயணம் எவ்வளோ வருஷம் சார் ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வந்து தேவைப்படும்? +2 முடிச்சுட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் இன்ஜின் கேரக்டாக வரலாம். ஓகே, இன்ஜின் கேரக்டாக வர்றதுக்கு கூட அது வந்து கோர்ஸ் அந்த காலேஜ் மூலமாக சேர்ந்து தான் வர முடியும். அதுக்கு வந்து ஒன்று டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து 2 to 3 years ஆகும். அதை முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு ப்ரீசி ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே கப்பல் வந்தோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஜாயினிங் அஸ் அ ஜூனியர் இன்ஜினியர். ஜூனியர் இன்ஜினியர் வந்தோடனே தென் யூல் கோ அஸ் ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் அபவுட் now it is I think 26 months for going to the next level. Class 4 ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. 4th இன்ஜினியர் அது முடிஞ்சோடனே you can become as a 4th engineer. தென் அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு யூ கேன் கோ அப் டு 3rd engineer level. அந்த லெவலில் போகலாம். ஸோ 3rd level வரைக்கும் தான் போக முடியும் கிளாஸ் வச்சுக்கிட்டு. தென் யூ டு கோ ஃபார் கிளாஸ் 2 டிக்கெட். கிளாஸ் 2 லைசன்ஸ்னா 2nd engineer ஆகிறதுக்கு. இப்போ கம்பைண்டாக போட்டிருக்காங்க. கிளாஸ் 1 கிளாஸ் 2 ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் இது பார்த்தா ஸோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு 2 இன்டர்வியூ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்த பிறகு யூ வில் பிகம் அ 2nd engineer. தென் ஆஃப்டர் அபவுட் 18 months in 10 தென் யூ கிவ் ஒன் மோர் இன்டர்வியூ. Then you will pass, then you will become chief engineer. Okay. So it is, if everything goes well, within 10 years. Okay. Within 10 years, if all goes well. Okay. Maximum போலாம். ஒரு நார்மல் ஆவரேஜா ஓகே ரைட், நான் ஒரு 60-70% வந்து மார்க் எடுக்கிற ஒரு பையன் 12th நான் வந்து ஒரு மெரைன் இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாக்கா ஒரு சீஃப் இன்ஜினியர் லெவல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தாக்கா ஒரு 10 வருஷம் வந்து மினிமம் ஒரு 10 years ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த பர்சனோட கேலிபர் மேல டிபெண்ட் ஆகுது. சப்போஸ் ரொம்ப அந்த நேரத்துல வந்து கவனக்குறைவு அது இதுன்ட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இன்னும் வந்து வருஷங்கள் கூட. ஆமா, இப்போ பேச்சுலரா இருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். கூட வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வேர்ல்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். தென் அடாப்ட் இன்டு தி ஃபேமிலி, தென் பையிங் ஹவுஸ் அது இதுன்னு போயிட்டு இந்த இஎம்ஐ கல்ச்சர்லாம் வரும். ஸோ இஃப் யூ just increasing your responsible expenditures, then you have to meet the requirement. You will keep coming back to the sea rather than going for examination. So அது ஃபர்தர் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பேர் டிலே ஆகுது. எனக்கும் அந்த மாதிரி டிலே ஆகிருக்குது. ஓகே, அதனால நான் வந்து 2 கான்டெம்பரரிஸ் பார்க்கப்போ நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 years கழிச்சு தான் நான் வந்து சீஃப் இன்ஜினியர் இருக்கேன். ஸோ அது வந்து என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன். சில பேருக்கு எல்லாம் இது ஈஸியாக இருந்ததுன்னா they can become 10 years is more than enough. ஓகே, சில பேர் ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்கன்னா சீட்டே முடிச்சிட்டா அதுக்கு முன்னாலே பண்ணிடலாம். ஸோ யூ ஹாவ் டு புட் யுவர் ஹார்ட் ஒர்க் எனிவே. ஸோ இது வந்து ஈஸி வேலை கிடையாது. இந்த எக்ஸாம்ங்கிறது வந்து இட்ஸ் a real tough job. You have to go for the engineering subject again and you have to know the rules and regulations for chief engineer. அப்போ என்ன ஜாப் ஸ்கோப், தென் வாட் இஸ் யுவர் ஆக்ஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் கோர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு easily attend the examination and pass the interview. Okay. So நம்ம இந்தியாலயே முடிக்கலாம். Indian COC is the very competitive and the best one. So Indian COC இருக்கிறப்போ வந்து you can go in Indian company also as well as in the foreign companies. This is the best one in the marine industry. So இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது வந்து UK, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், then we come as Australia, New Zealand, அதுக்கப்புறம் பனாமா. ஸோ இந்த மாதிரி 6 கண்ட்ரிஸில் வந்து சிஓசி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். அந்த பர்டிகுலர் இதில் அப்ளை பண்ணி தென் யூ கேன் பிகம் அந்தந்த கண்ட்ரிக்குள்ள அந்த சிஓசி வாங்கிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆல் தி 6 சிஓசிஸ் ஆர் வேலிட் அண்ட் தே ஆர் எம்ப்ளாயபிள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெனி கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஆல் திஸ் டைப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க லக்க பொறுத்து அவங்க போய்க்கலாம். ஸோ விச் எவர் வே தே சூஸ் தே கேன் கெட் திஸ் ஆல் த சிஓசிஸ் அப் டு சீஃப் லெவல் பண்ண முடியும். பண்ண முடிச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, சரி சார். இப்போ வந்து கப்பல் துறையில் இருக்கிறதுலே ஒரு பெரிய ரிஸ்கான ஃபேக்டர் என்னதுன்னு நினைக்கிறீங்க?
இருக்கிறதுலே ரிஸ்கான ஃபேக்டர் வந்து நான் சொல்றது வந்து பைரசி ஆல் த டைம். ஓகே ஓகே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஜஸ்ட் அபவுட் Gulf of Aden வந்து there are a lot of incidents happened piracy, so all the countries came in together and இப்போ வந்து piracy இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. ஸோ பைரசிங்கிறது தான் வந்து நான் பார்க்குறது வந்து பிக்கஸ்ட் த்ரெட் டு த மெரைன் இண்டஸ்ட்ரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவ் தேர் அட்டாக்கிங் ஷிப்ஸ் வித் மிசைல்ஸ் சர்டன் பிளேசஸ்ல வந்து அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ இட்ஸ் அ பிக் டிஸ்டர்பன்ஸ் டு த shipping lane going through Suez Canal. So countries are working about it and very soon the situation will be normal. அப்படி ஆகலாம், அப்படி ஆகணுங்கிறதா என்னுடைய விருப்பம். எங்க செக்யூரிட்டி த்ரெட் தான் இதுதான். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது இல்லையா, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அவ்வளவா வந்து இங்க வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இட்ஸ் லைக் அ லாரி கோயிங் இன் சி. ஓகே, ஷிப்பிங் டேக்கிங் குட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். நம்ம ட்ரக் வந்து on the land is going from one city to other city, but ships carrying goods from continent to continent across the sea, across all the oceans. So we are carrying maximum number of cargo movement in the world. It's about roughly estimate about 93%. Okay. Global shipping, the mobilization of cargo and everything. இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா 93% by sea. Rest வந்து கொஞ்சம் லேண்ட்ல போகுது, then some very little amount by the air freight. So இதுதான். So 93% we are contributing so much to the world. Even the corona timeல கூட வந்து yes everything was falling down. We were the people delivering the goods across the continents, all the place. So அதனால தான் வந்து we could the world could get medicines, necessary supplies to all the places despite we having pandemic all over the world. So shipping is like in the இருக்கிறத பார்த்தா this is a vital. This was coming from the earlier ages also, from the very old. நம்ம தமிழ் வரலாறு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வாணிகங்கிற போய் நம்ம தான் வந்து அவங்க கற்றுக் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, இந்த ஊர், பர்மா, இந்த ஊரெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுக்கு போய் தான் வந்து வியாபாரம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவங்க பெரிய கண்ட்ரி வளர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அதை போட்டுட்டு அந்த வழியில் வரப்ப பார்த்தா இது வந்து இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் ஃபீல்ட். ஓகே. அண்ட் சார், ஸோ சார் வந்து சொல்கிற மாதிரி பைரசி அது வந்து ஒரு இப்போ சார் சொன்னார் ஜஸ்ட் லைக் அ கார்கோ. நம்ம வந்து கார்கோ தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு ட்ரக்கு, ஒரு லாரி அந்த மாதிரி தான் வந்து. பட் இது வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய மெகா சைஸில் இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து கடலில் தண்ணியில் வந்து நீந்திக்கிட்டு போயிட்டுருக்கிற ஒரு வாகனம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி லாரிலேயோ இல்லை ட்ரக்லேயோ வந்து மக்கள் வந்து இப்போ வந்து லாரிலேயோ இல்லை ட்ரக்லேயோ வந்து சாமான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு வரிபறி கொள்ளை அந்த மாதிரி கொள்ளை நடந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பைரேட்ஸ் வந்து கடல் திருடர்கள் வந்து இருக்கிறாங்க, கொலையாளிங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்றதோ இல்லை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து எதனாச்சும் மோதல் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அவங்க மிசைல் ஃபயர் பண்றது இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இஸ்ரேல் கோஸ்ட் இல்லை வந்து உங்களுக்கு சுவேஸ்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். அங்கேருந்து இப்போ வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து யூரோப்புக்கு போகணும்னாக்கா அந்த வழியாக தான் நம்ம டிரான்சிட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது அதே வந்து ஒரு அங்கே ஒரு அவ்வளோ பெரிய தடை இருக்கும்போது நம்ம சுற்றி ஆப்பிரிக்காவை சுற்றி நம்ம போகிற மாதிரி இருக்கும்போது எவ்வளோ டைமும் வேஸ்ட் ஆகுது, ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸும் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து சார் கண்டிப்பாக அதை சொல்கிறாரு. அண்ட் நிறைய ஃபியூல் டைம் சார் வந்து சீஃப் இன்ஜினியர் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப பக்காவா இருக்காரு. ஏன்னா அவரு மத்த விஷயத்தை விட ஃபியூயல் அப்படின்ற அந்த விஷயத்த ரொம்ப வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஏன்னா அவரோட மெயினான குறிக்கோள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்து நம்ம ஃபியூலை வந்து அசஸ் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்றது வந்து அவரோட பொறுப்பு. இட்ஸ் லைக் a bible for him. It's like something which is genetically coded in him. So அதனால வந்து சீஃப் இன்ஜினியர் அப்படின்னாலே ஃபியூவல். எப்பா நீ முதல்ல எனக்கு ரூட்ல வந்து எவ்வளோ மைல் வந்து அது வருது, நீ ஓகே ரைட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ஃபியூவலுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபியூவல் பிளானிங் பண்ணுவேன். ஸோ அவரோட இதில் வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒண்டர்ஃபுல் திங் சார். அண்ட் சார் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய விமன்ஸ் சீஃபேரர் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கேடட்ஷிப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது காலேஜில்
ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஒரு 52 years old உமன்ஸ் செயிலரை வந்து பார்த்தேன். ஷீ இஸ் அ கேப்டன். அவங்க வந்து ஐ திங்க் ஸ்டீம்ஷிப் அந்த டயத்தோட இதுல இருந்து முடிச்சுட்டு வென் பிரிட்டிஷர்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த நேரத்துல வந்து ஷீ காட் இன் டு த ஃபீல்ட், அதாவது என்டர் ஆகுறாங்க அந்த நேரத்துல. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎஸ் சாணக்கியா அப்படின்ற அந்த இன்ஸ்டியூட்லாம் இருக்கும்போது எல்பிஎஸ் அங்கெல்லாம் போயிட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்லேருந்து அவங்க சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி விமன் சீஃபேரர் பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம், இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ சரி இல்லை சோஷியல் மீடியா பேஜஸ்லேயோ சரி. ஸோ நிறைய வந்து இப்போ விமன் சீஃபேரர்ஸ் வந்து வரணும் அப்படின்றது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விமனுக்கு வந்து ஒரு சி கரியர் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு சேஃப், வரலாமா வேண்டாமா? ஸோ விமன் சீஃபேரர் வந்து இப்போ வர்றது உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வந்து முந்தி இருந்ததை விட இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல வந்து we are connected to the world so much and we have come up with the psychological block எல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ டு அகாமடேட் அ ஃபீமேல் கேண்டிடேட் இன் அவர் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் முதல்லலாம் வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அவங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு சாதிக்கணுங்கிற வெறியோட வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வர்றது தப்பே கிடையாது. அவங்க வந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன வந்துட்டு நம்ம வேலையை வந்து தூக்கிட்டு வாங்கணும் பயமா இருக்குது. அது எப்படி போக சொல்ல முடியாது. பட் தே ஹேவ் டு கம். வி ஆர் வெல்கம் இன் த விமன் சீஃபேரர்ஸ். இப்போ வந்து சேஃப்டிலாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ மைண்ட் செட் ஆல்சோ இஸ் சேஞ்ச். வென் ஐ ஜாயின் த ஷிப்பிங் 30 years பிஃபோர் அப்போல்லாம் வந்து இது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ அப்படி இல்லை. எங்கள் ஃபீல்டில் வந்து பெண்கள் வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தாராளமாக வரல. நான் சொன்ன அதே வழிமுறைகள் தான் அவங்களுக்கும். என்ன அவங்க வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்கை நான் பார்க்குறது. ஓகே, தே கேன் பி ஈஸிலி பிகம் இமோஷனல். யாராவது வந்து ஏதாவது சொல்லிட்டா உடனே வந்து எடுக்கிறது, வெக்ஸ் ஆகுறது. ஸோ இட் இஸ் நாட் தேட் பேட் ஆஸ் பிஃபோர். தே கேன் கம் அப். இப்போ வந்து எல்லாருமே ஃபேமிலி தான் கப்பல் வந்த பிறகு. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் இன் தேட் வே தென் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு த ஷிப்பிங் லைன். இட் இஸ் அ டெம்பரரி திங். நீங்க இந்த கப்பல் இருக்கிறப்போ இட் இஸ் நாட் கோயிங் டு பி பெர்மனன்ட் திங் லைக் ஆஃபீஸ்ல இருக்கிறப்போ அந்த மாதிரி கிடையாது. இஃப் யூ ஹேட் அ பேட் பாஸ் இன் ஒன் ஆஃபீஸ் that is going to ruin your entire career, 30 years, something like that. இங்க கப்பல் அப்படி கிடையாது. You are coming for 6 months, so persons keep changing every month. So இந்த இதை வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. So they are not going to be there permanently. So இப்போ இவருக்கார ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்காரு, அவருக்கு அப்புறம் வரவர் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாரு. So it is all as a changing atmosphere. It is the norm of shipping life. So you can easily accommodate. You have to come with a positive attitude. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அண்ட் ஐ ஹார்ட்லி வெல்கம் ஆல் த விமன் சீஃபேரர்ஸ் ஹூ ஆர் பர்சூயிங் த கரியர் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் வெல்கம் ஆன் போர்ட். ஸோ வெரி சிம்பிள் அட்வைஸ். பிஹைண்ட் எவ்ரி ஸ்டார்ம் தெர் இஸ் ஆல்வேஸ் அ காம் சி. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப வந்து குறிப்பாக ஒரு அட்வைஸை சார் சொல்லியிருக்காரு. அதாவது நல்லா ஆரோக்கியத்தோட இருங்க. அதாவது ஸ்ட்ராங், யூ ஹாவ் டு பி பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆஸ் வெல் அஸ் மென்டலி ஸ்ட்ராங். எமோஷனலாகவும் ஸ்ட்ராங்காக இருங்க. யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே அப்படியே எமோஷனலாக போயிட்டு லைக் டிப்ரெஷனில் போகிறதோ இல்லை வந்து வெக்ஸாகி உட்காரதோ அந்த இதை வந்து பீப்புள் ஆர் நாட் டூயிங் தட் ஆப்வியஸ்லி. பட் அதை வந்து கண்டிப்பாக மேக் யுவர் செல்ஃப் எமோஷனலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி ஆஸ் வெல் அஸ் பிசிக்கலி ஸ்ட்ராங். ஸோ யூ ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்றது தான் சாரோட அபிப்பிராயம். And sir, why not we go for a rapid fire round, sir? Or rapid yeah, we can go out. No problem. Okay. Shoot the question. Okay, sir. So, இப்போ வந்து rapid fire round. Okay. And டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க பதில் கொடுக்கணும். ஓகே. அதுல உங்களுக்கு உண்டான ஒரு சேலஞ்சு. எவ்வளவு சேலஞ்சஸ் பார்த்திருப்பீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்சு. சரி. Shoot the question. First question is deck or engine, sir? Engine. Okay. If you are engineer, come to engineer. As engineer. Okay. If you are going as a +2 student, you can choose deck or engine. Okay. It's up to you. Okay. What to say, but it is both are equally balanced. Okay. But you asking an engineer, I'm engineer, okay. So I prefer engineer. Okay. So let's say land or water, sir. That is land or sea. Sea, of course. Of course, sea. Of course, sea. And let's say
you're a chief engineer, correct? And there is a captain. Mm. It is said always like, captain and the crew. So the ultimatum is always with the captain. Do you feel bad about it? Yes or no? Not likely. Okay. Sometimes it is affecting, but most of the time he is having a superior responsibility than me. Okay. So he is having the overall administrative power Okay. as per the company hierarchy or setup, organization setup. So this is a ship is every ship is a mini organization. So he is the leader. So we have to go with the leader. So he is the captain of the ship. I am the technical captain of the ship. Okay. So I take that one. I always say I am a technical captain of the ship. Okay. So there is no retreat. There is no retreat. So he is still having that, like I am the technical captain. He might be the captain on command, but I am still the technical captain. Okay. So let's say, almost we are done with the rapid fire round. Just some clarifications here and then I need. So sir, would you suggest like the fuel? Let's say what is like the future going to be now? People are changing from there was previously heavy fuel oil, Fossil fuels. so fossil fuels were there, and now like recently they have reduced the sulfur content. Like now we are using VLSFO, ultra low sulfur, and stuff like that. So what is the next? We are already in LNG dual fuel ship. So what do you think would be the future? In future, it is going to be like this. Mostly it will go mostly the natural fuels like LNG, and they are even going for technology to use the hydrogen power engine. Okay, so hydrogen So fuel cell. commercially, for commercial ships, nuclear energy, nuclear power, it is not going to come. It will never come because that is all highly technical persons only can handle that nuclear this thing. That is only for the military purpose. I am not coming to that one. Apart from this, all this commercial as well as this passenger ships, everything, they are coming back to reduce the air pollution. All these regulations are coming to curb the air pollution to avoid, to prevent the acid rain and climate change and all these things. So which are happening. So we are going to go for the natural gases more in future. Our company has already invested heavily in this one. Now we are coming about 20 ships now. Okay. Already we are having. So it is going to grow more. It's only one company. There are many companies already having LNG ships. Yeah. So slowly this fossil fuel will come down and natural this thing will go up. Got it. So that is good for the environment first. Yeah. So reduction in global warming and Global warming is obviously, and once the global warming is reduced, obviously the environment itself will cure itself. Yes. So yeah, and sir, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பொதுவான ஒரு கொஸ்டின் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பசங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கப்பல் தொழில இருக்கிறானா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் லைன்ல இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் லைன்ல இருக்கிறதுனாலே சீக்கிரம் கல்யாணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்பா ஷிப்பிங் லைன்ல இருக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான்ப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. எதனால நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இருக்கு? அதாவது இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு ஷிப்பிங் லைன்ல வந்து ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு என் பொண்ணை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. வாட் டு யூ திங்க்? என்ன வந்து ஒரு அவங்களோட மைண்ட் செட், பேரண்ட்ஸோட மைண்ட் செட், பொண்ணோட பெற்றவங்க வந்து என்ன யோசிப்பாங்க? ரொம்ப அருமையான தரமான கேள்வி. இது கொஞ்சம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஆரம்பத்தில் ஷிப்பிங் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய மன்னர்கள் காலத்தில் வந்து கப்பல் பிரயாணம் போகிறப்ப வந்து இந்த அளவு இயந்திரங்கள் கொண்டு யாரும் போகலை. எல்லாம் ஃபிசிக்கலாக துருப்பு வச்சு தான் போயிருக்காங்க, பாயமரத்தை வச்சு போயிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு மாதக்கணக்கு வருஷக்கணக்கு கூட ஆயிருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, சப்போஸ் சென்னை மாதிரி ஒரு போர்ட்லேருந்து சரக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல் பழைய காலத்தில் அந்த துறைமுகத்தை எடுத்து இப்போ வந்து சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஊருக்கு போகுது, நாட்டுக்கு போகுது. ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கு நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் கிடையாது. எல்லாம் ரிலையபிள் ஆன் த நேச்சுரல் சோர்சஸ், நேச்சுரல் ஸ்டார்ஸ் அண்ட் மூன் எல்லாம் வச்சு அந்த காலத்தில் ரியல் நேவிகேஷன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க.
அப்போ ரடார்லாம் ஒன்று கிடையாது. போகிறப்போ வந்து கடல் பிராணி வந்து ரொம்ப டஃப். அம்னு போகிறப்போ வந்து அந்த கடலுக்கு அங்கே போயிட்டாங்க, ஒரு வருஷம் கழிச்சு அங்கே போயிட்டாங்க. அங்கே போகிறப்போ வந்து அங்கே இருக்கிற சரக்கு எடுத்துட்டு இங்கே வர்றதுக்கு திருப்பி ஒரு வருஷம் ஆகும். ஸோ அங்கே போய் இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க வந்து அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கூட பழகி அவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது லவ் அஃபேர் ஆயிருக்கலாம். சில பேர் அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ அப்புறம் வந்து அந்த இடத்துல திரும்பி வரப்போ அந்த ஃபேமிலி அங்கே விட்டு வந்திருக்காங்க, சில கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அங்கேருந்து வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு போறாங்க. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரு கப்பல் கிடையாது, நிறைய அப்படி போயிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து அதுதான் சீமன் ஹேஸ் ஒய்ஃப் இன் எவரி போர்ட். அது பழைய காலத்தில், அது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது. அந்த காலத்தில் வந்து மாசக்கணக்கில் இருந்தாங்க, வருஷக்கணக்கில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து எங்களுக்கு வந்து ஷோர் லீவ் அப்படின்னு போகிறது வந்து இட் இஸ் ஹைலி அன்லைக்லி. இப்போ இருக்கு, நாங்கள் கன்வென்ஷன் இருக்கோம், வி ஆர் கோயிங் டு த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இருந்தாலும் நாங்கள் போட்டு போனது எங்களுக்கு இருக்கிற வேலை, அப்புறம் இதெல்லாம் ஃப்ரீ டைம், அப்புறம் அந்த போர்ட்டில் அலோவ் பண்ணணும், நாங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் போகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லோக்கல் ரெகுலேஷன்ஸ் டு அலோவ் டு கோ ஆன் டு த ஷோர். அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அங்கே என்ன கிடைக்கும், இது கிடைக்காது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் சும்மா சொல்லுவாங்க. இது வந்து வெளியே போய் இப்போ நான் ஒரு கப்பல் இருந்துட்டு நான் வெளியே போகிறதுக்கு இவ்வளோ தலைகளை தாண்டி தான் நான் போனாலும் எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப லிமிட். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் சிரமங்க. இதெல்லாம் வந்து முடியவே முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ரப்பான மைண்ட் செட் தான் இப்போ இருக்குது. இப்போ நானும் ஃபேஸ் பண்ணுறது அதே ஒன்று தான். ஓகே, மேரினர்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் ஆல்வேஸ் திங்கிங் இன் த பேட் லைட். இட் வாஸ் ஹேப்பனிங் இன் மேபி அபவுட் 70-80 years ago, not after the modern shipping அந்த வந்த பிறகு இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ மற்ற ஃபீல்டு எப்படியோ அதே தான் இந்த ஃபீல்டிங். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து என் ஒய்ஃப் தான் நீ கட்டு பார்க்கணும், அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ மேரினர்ஸ் கட்டினால வந்து எனக்கு ஒரு அட்வான்ஸ் இருக்குது. பாதி நாள் வீட்டில் இருக்க மாட்டாரு, நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாரு, நான் நல்லா ஹாப்பியாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கேன் ஊரில். ஆமாம், இதுதான் அவங்க சொல்லுவாங்க. பட் மோரலஸ் எங்களை பொறுத்த மட்டும் வி ஆர் த பீப்புள் நாட் கரப்டட் பை லேண்ட்ல இருக்கிற இந்த பாலிடிக்ஸ், அந்த போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இருக்கோம். யூ ஆர் கிளீன் சோல். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கும். இதுதான் நான் வந்து கெடுக்கிறது. ஸோ அவங்கவுங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க, கல்யாணம் பண்ண பிறகு எப்படி கொண்டு போகிறாங்கிறது அந்த 2 பேரோட ஒரு பொறுப்பு. பையனுக்கு இருக்கு, பொண்ணுக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் பிராண்ட் மேரினர்ஸ் வந்து பேட் பர்சனை வந்து கொண்டு முடியாது. அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா மற்ற ஃபீல்டில் டாக்டர் ஃபீல்டு இல்லையா, மற்ற ஐடி ஃபீல்டு இல்லையா, வேறு எந்த ஃபீல்டு இல்லை, எல்லா ஃபீல்ட்லையும் கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா? எல்லா பொண்ணு கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது. இப்போ நம்ம இப்போ இருக்கிறவங்க எங்களை மாதிரி பெஸ்ட் மாப்பிள்ள உலகத்திலேயே கிடையாது. கண்டிப்பா சார், ஐ அக்செப்ட். சோ ஓகே, பெண்களே உங்களுக்கு சொல்ற முக்கியமான ஒரு வேண்டுகோள், கப்பல்காரர் யாராவது வந்தாங்கன்னா விட்டுறாதீங்க, பேசி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த டிசிஷனுக்காக நீங்க வாழ்க்கையில வருத்தப்படவே மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ரைட்லி சார். சார் ஐ ரியலி அக்செப்ட், 100% அக்செப்ட் இட். சார் இப்போ வந்து லெட்ஸ் சே எங்க அம்மா அப்பா இப்போ நான் இப்போ லெட்ஸ் சே ஒரு டைம் டிராவல் பண்ணிடுங்களேன். ஒரு 12வது படிச்சு இப்போதான் முடிக்கிறேன், எக்ஸாம் ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் வந்திருக்கு. எங்க அம்மா அப்பா மைண்ட் செட்டு லெட்ஸ் சே இப்போ சீமேன் அப்படின்னாலே, சீமேன் அப்படின்ட்டு யோசிச்சாலே என்ன மனசுல வரும்? ஒரு சிலவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இவங்க வந்து மது அருந்துதல், பொம்பளை பழக்கம், அப்புறமா இது பேர் என்ன, இந்த சிகரெட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் உள்ள ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி, அதாவது சி லைஃப்ல போயிட்டாலே நீ இப்படி ஆயிடுவ அப்படின்ட்டு நினைக்கிறாங்க.
அது எந்த அளவுக்கு வந்து உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படின்றது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க சொல்லுங்க சார். அதே மாதிரி இப்போ வந்து கம்பெனிஸ்ல எந்த மாதிரி வந்து இத பாக்குது, எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத நீங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த பெற்றோர்களுக்கு வந்து தெரியட்டும் என்னது இந்த ப்ரொஃபஷன்ல அதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இதுல வர்றதுக்கு முன்னாடியே இந்த சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுங்கிறது வந்து இது முதல்லயே வந்திருக்கும். கப்பல்ல வந்ததுனால வருதுங்கிறது வந்து இட் இஸ் 0.001% இருக்கலாம். இந்த பையன் முதல்ல வந்து எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். இங்க வந்த பிறகு அது மாதிரி கத்துக்கிறதுங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்த வகையில் அப்படி எதுவும் நடக்கல. ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி இந்த பழக்கம் கடல இருந்து தான் வந்திருக்குது. அவங்க வந்து இங்க ஜாயின் பண்ண முன்னாடியே இருந்துக்குது. அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க பொறுத்து தான் இருக்குது. இந்த ப்ரொஃபஷனை ஜாயின் பண்ணதுனால தான் அது வந்ததுங்கிறது சொல்ல முடியாது. சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கேர்ள்ஸ் கிட்ட போறது, இந்த 3 விஷயமே வந்து முதல்லயே வந்திருக்கும். இங்க வந்தனாலலாம் வரங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கவங்களா என்ன ரொம்ப புத்தரும் இயேசுவும் காந்தியமா உட்காந்துருக்காங்களா? நாங்க மட்டும்தான் இப்படி இந்த 3ஐயும் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோமா? ஏன்னா கப்பலுக்காரன் சொன்னா உடனே வந்து குட்டியும் புட்டிங்கிறது வந்து தயவு செஞ்சு மறந்துங்க மக்களே. அந்த மாதிரி வாழ்க்கை இல்லவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் கம்பெனியே பாத்தீங்கன்னா ஜீரோ ஆல்கஹால் பாலிசி, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட நார்கோட்டிக்ஸ் பாலிசி, கண்ட்ரோல்டு ட்ரக் பாலிசி, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ சாராயம் இல்ல ஆல்கஹாலோட கூட வந்து சொன்னாக்கா எங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் அந்த போறது வந்து நம்ம செலவுல இருந்து அனுப்பி வைப்பாங்க. கம்பெனி வந்து அவங்க நம்ம செலவுல வந்து பைசா கட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன் இருக்கிறதுனால வந்து இப்போ அந்த பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இப்போ யங்ஸ்டர்ஸ் நாங்க நினைச்சாலும் அந்த மாதிரி சரக்கு கிடைக்க முடியாது. பெண்கள் விஷயத்தில் போறதுங்கிறது வந்து டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் ஹூ இஸ் கோயிங் அவுட் இஸ் இன்ட்ரெஸ்ட். அது வந்து தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் ஒவ்வொரு பர்சனோட அவங்களுடைய இதுதான். ஸோ எங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே சான்ஸ் கம்மி, ஆல்மோஸ்ட் இல்லை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து வி ஆர் ஸோ பிஸி, வி ஆர் நாட் ஈவன் கோயிங் ஃபார் ஷோர் லீவ். எங்களுக்கு நிறைய வேலை வந்துடுது. அப்படியே வேலை வந்து வெளியே போனாலும் எங்களுக்கு வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்ல வந்து போவோம், ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம், ஒரு சைட் சீயிங் இருந்ததுன்னா சைட் சீயிங் பார்த்துட்டு வந்துடுவோம். இவ்வளோதான் நாங்கள் பண்ண முடியும். அந்த நேரத்தில் அது மட்டுமே சாத்தியம். சரிங்களா? இந்த நேரத்துலயும் வந்து யாராவது வந்து அந்த இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லி பார்த்தா அது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்க போறாங்க. அது நம்ம வந்து கையை பிடிச்சி இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் த இண்டிவிஜுவல் பர்சன் ஹவு இஸ் ஹேண்ட்லிங் த இஷ்யூ. ஸோ please do not generalize that by joining shifting people are turning into smoking, drinking and womanizing, and I don't agree with that and I strongly deny that. Thank you sir. So sir, thank you very much sir, and ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க, லைக் டு ரெக்கமெண்ட் லைக் டு வாட்ச் அவர் வீடியோஸ், sailors or videos. I will be regularly posting the videos, and so that they subscribe the channel and share their good luck with me by pressing the like. அன்பாத நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சேனல்ல வந்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும். எங்களுடைய சீலைகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். எங்களோட கேட்கப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் கமெண்ட்ல வந்து கொஸ்டினை பண்ண கூட வந்து அதுக்குண்டான பதில்களை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நியாயமான நேர்மையான முறையில் கொடுக்கறதுக்கு நாங்கள் முழுமையான முயற்சி இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.